ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக் லைஃப்ல இருந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பெங்களூருக்கான ப்ரொமோஷனே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 அப்டேட்டையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தக் லைஃப் வந்து நம்ம மணிரத்னம் டைரக்ஷனில் நம்மளோட கமலஹாசன் சார் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம சிலம்பரசன் வந்து ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்மளோட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க. குறிப்பாக இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இந்த மாதம் 28ஆம் தேதி வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எல்இடி ப்ரொமோஷனை வந்து நம்ம பெங்களூரில் சாம்பிள் எல்இடி ப்ரொமோஷனை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு மாதம் கிட்டே இருக்குது. ஜூன் மாதம் 3ஆம் தேதி தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இப்போ இருந்தே இவங்க வந்து ப்ரொமோஷனை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு கிடைச்ச அப்டேட் படி என்ன நினைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கமலஹாசன் ரோலுக்கு ரொம்பவே அதிகமான ஒரு கதாபாத்திரமாக நம்மளோட எஸ்டிஆரோட கதாபாத்திரம் இருக்கான். குறிப்பாக நம்மளோட கமலஹாசனோட கேரக்டரோட ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு நம்மளோட எஸ்டிஆர் கதாபாத்திரம் இருக்கான். அதை வந்து நம்ம ப்ரொடியூசர் அவர்கள் வந்து கொஞ்சம் சீனை வந்து ட்ரிம் பண்ணுற சொல்லியிருக்கிறதா இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. நம்ம எஸ்டிஆர் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் எஃபெக்டை போட்டிருக்காரு. அவரோட சீன்ஸ் எதுவும் ட்ரிம் பண்ணாமல் இருக்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து இந்த காம்போவே ஒரு வேறு லெவல் காம்போ. உலகநாயகன் வர்சஸ் எஸ்டிஆர் இவங்க 2 பேருக்குமான அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து கேஸ்டிங்லேருந்து எல்லாமே மாறி மாறி இருந்தது. குறிப்பாக வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண எல்லாம் ஜெயம் ரவி, அதே மாதிரி நம்மளோட துல்கர் சல்மான் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்களாம் விலகுனாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட எஸ்டிஆர் அவர்கள் உள்ளே வந்தார். எஸ்டிஆர் வந்தோடனே அவரோட வேலையை கரெக்டாக பண்ணி என்னென்ன ஷூட்டிங் தேவையோ அதெல்லாம் பக்காவாக பண்ணிட்டார். குறிப்பாக இதுக்காக 1 வருஷமாக அவரோட படமே வராமல் டிலே ஆயிடுச்சு. ஆனாலும் அவரோட ஃபுல் எஃபெக்டை கொடுத்து இப்போ தான் படத்தை முடிச்சிருக்காரு. அடுத்து அவரோட லைனப்புக்கு போகிறாரு. அதனால் அவரோட கதாபாத்திரம் எப்படி இருக்கோ அதை அப்படியே டிம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து இவங்களோட பேட்டில் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கமலஹாசன் வர்சஸ் சிலம்பரசன் இந்த பேட்டில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இப்போ வந்து நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆக்டிங்கை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மணிரத்னம் அவர்கள் ஒரு கதையை மையமாக வச்சு நல்லாவே எடுப்பார். இந்த படம் வந்து ஒரு நல்ல கதையாகவும் நல்ல ஸ்க்ரீன் ப்ளேவும் இருந்ததுன்னா வேர்ல்டு லெவலில் பேன் இந்தியா அளவில் இந்த படத்துக்கு வந்து ஒரு வேறு லெவல் ஓப்பனிங்கும் கலெக்ஷனும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படம் அப்படி இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்துக்கு வந்து இனிமேல் வந்து ஒவ்வொரு ப்ரொமோஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் வந்து நம்மளோட எஸ்டிஆருக்கும் அதே மாதிரி கமலஹாசனுக்கும் வந்து ஒரு வேறு லெவல் படமாக இருக்குமா? கமலஹாசனுக்கு ஒரு கம்பேக் மூவியாக இந்த படம் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.